Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் 1 வீக் வந்து பிளட் பாத்தாக இருந்துச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டே வந்து ஒரு நல்ல டேயாக இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நிஃப்டி 50 25,013 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 217 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 584 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் இன்னைக்கு மட்டுமே. 81,634 பாயிண்ட்ஸு. நிஃப்டி பேங்க் 51,021 பாயிண்ட்ஸில் இருக்குது. 542 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 196 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 42,387 பாயிண்ட்ஸாக இருந்திருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 5,729 கோடிக்கு விற்றுருக்காங்க. இன்றைக்கும் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாட்டி 7,000 கோடிக்கு மார்க்கெட்டில் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட செல்லிங்கை வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணல. அவங்க வந்து தொடர்ந்து விற்றுட்டே தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி என்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கேப்புக்கு அப்புறம் பச்சை ஆறு ஓடி இருக்குது. ரத்தாருக்கு அப்புறம் ஒரு பச்சை ஆறு என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட 0.75% கிட்ட என்னோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இன்னைக்கு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து ஃபார்மா செக்டார் தான். அதுக்கடுத்தால் ஆட்டோ இன்ஃப்ரா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா மெட்டல் கன்சியூமர். அதில் மெட்டல் வந்து இப்போ நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சைனாவில் சில எக்கனாமிக் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த மெட்டல் ரிலேட்டடில் ஏதாவது மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ன்னு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்சுவலி அவங்களோட போர்ட் மீட்டிங்கில் ஃபண்ட் ரைஸ் குறித்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு 9% மேலே ரேலி ஆச்சு இந்த வருண் பெவரேஜஸ். கடைசியில் க்ளோசிங் 8.85% க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 590 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் டாடா குழுமத்தோட ட்ரெண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. 850 சம்திங் கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு தாண்டி போயிடுச்சு ட்ரெண்ட். இது மோராட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இருந்தாங்க. அதே டாப் லூஸ்டர் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப், டாடா ஸ்டீல், இன்னைக்கு மெட்டல் செக்டர் எல்லாமே நெகட்டிவ்லாம் இருந்துச்சு. ஆனால் டைட்டன் எதுக்கு தான் இப்படி போட்டு அடிச்சாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி டைட்டனோட பிஸ்னஸ் அப்டேட் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைட்டனை போட்டு 2.5% அடிச்சிருக்காங்க. டைட்டனோட பிஸ்னஸ் அப்டேட் லாஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு டைட்டன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் அதோட ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ 1,865 ரூபாலேருந்து 1,960 ரூபா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. $3 பில்லியன் கிட்டத்தட்ட 25,000 கோடி வந்து இந்த ஐபிஓவில் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுறது அக்டோபர் 14 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓப்பன் ஆகுது. ரீட்டைல் அண்ட் அதர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 17 வரைக்கும் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் தான் வந்து ஸ்டேக் வந்து சேல் பண்ணுறாங்க. அக்டோபர் 22 அந்த ஸ்டாக் ஹியூண்டாயோட ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சவுத் கொரியன் பேரண்ட் கம்பெனி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 17.15% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த ஹோலி ஓன் இந்தியன் சப்சிடரியில் ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் இந்தியன் ஆட்டோ செக்டார் ஐபிஓவாக இருக்குது. ஏன்னா எல்ஐசி வந்து ரீசெண்டாக வரும்போது 21,000 கோடி ஐபிஓ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லார்ஜஸ்ட் ஐபிஓவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ செக்டாரில் பார்க்கும்போது இதுதான் லார்ஜஸ்ட் ஐபிஓ. மாருதி சுசுகி 2003 வந்தாங்க ஐபிஓ. அதை விட பார்த்தீங்கன்னா அது பெரிய ஐபிஓவாக இருக்குது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ. மோராட் இந்த ஐபிஓ வந்து கண்டிப்பாக ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். மேபி எனக்கு தெரிஞ்சு நமக்கு லக் இருந்துச்சுன்னா அலர்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லக் இல்லைனா நமக்கு அலர்ட் ஆகாமல் போகலாம். இது வந்து ஹியூண்டாய் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அடி விழுந்துருந்துச்சு டாடா மோட்டார்ஸில் 893 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ 2 ப்ரோக்கரேஜ் ஒன்று யூபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு 825 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ரோக்கரேஜான எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் வந்து 1,175 ரூபா டார்கெட் ப்ரைஸோட பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு மாறுபட்ட கருத்தை தான் சொல்கிறாங்க. பட் டாடா மோட்டார்ஸில் என்னோட ஒப்பீனியன் ஒரு 850 வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கே 900 பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணி கீழே வந்திருக்கு. 850 டாடா மோட்டார்ஸில் பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ 850 கீழே போகிறதுக்கும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட்டாக நான் வந்து 965 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னும் இறங்கி நான் வந்து டாடா மோட்டார்ஸில் வாங்குவேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு கீழே விழுறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட அந்த Q2 ஃபினான்ஷியல் 25 Q2க்கான அந்த JLR சேல்ஸ் அப்டேட் கொடுத்தாங்க. சேல்ஸ் வந்து Q2ல ஒரு 3% ட்ராப் ஆயிருக்கு. அதேமாதிரி ஹோல்சேலில் 10% ஃபால் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் 9% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூகேல வந்து ஒரு 29% மேலே போயிருக்கு. பட் யூரோப்பில் 22% இயர் பேஸில் டவுன் ஆயிருக்கு. சைனாவில் 17% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6% இயர் பேஸில் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து இன்னைக்கு இந்த அப்டேட் வச்சு தான் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுந்திருக்கு.
919 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. 893 வரைக்கும் போச்சு. என்னோட அடுத்த டார்கெட் டாடா மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 850 தான். அது மட்டும் இல்லாமல் டாட்டாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காராட்டு சேல் ஆகிட்டு இருந்தது இந்த நெக்ஸான். அது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழே வந்திருக்குது. டாடா பஞ்ச் வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது ஹியூண்டாய் கிரெட்டா தான். இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பரில் 17,350 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க இந்த கிரெட்டா ஹியூண்டாயோடது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட், அதுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்குது வேக்னார், அடுத்தது பஞ்சு, மாருதி சுசுகியோட எர்டிகா, மாருதி சுசுகியோட பிரெஸ்ஸா. அதுக்கு அடுத்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது 7th பிளேஸில் இருக்கிறாங்க. பஞ்ச் வந்து 4th பிளேஸில் இருக்குது. இது மோராட்டு வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IRFC இந்த ஸ்டாக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் வந்து 180 ரூபா கன்சிடர் பண்ணேன். அடுத்து 150 ரூபா வந்த பிறகு கன்சிடர் பண்ணேன். ஸோ இன்னைக்கு 5% ரேலியாக இருக்குது. இன்னைக்கோட க்ளோசிங் பார்க்கும்போது 151 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த IRFC, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 BOBR ரேக்ஸுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறது, அதாவது லீஸுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 700 கோடி ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட போர்டு இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்கன்னா NTPCக்கு ஜென்ரல் பர்பஸ் வேகன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அதை வந்து NTPCக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகி ஓப்பன் பாட்டம் ரேபிட் கிட்டத்தட்ட ஒரு 20 BOBR வந்து 700 கோடிக்கு ஃபினான்ஸ் லீஸ் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து IRFC கொடுத்த அப்டேட். IRFCயில் வந்து அஜோய் சௌத்ரியை வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் தான், ஒரு 2 இயர்ஸுக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது வந்து IRFCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 164 ரூபாவில் இருக்குது. ஒரு 140, 135 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் எகைன் நான் வந்து என்ட்ரி கொடுப்பேன். ஸோ நான் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணது 150 கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 196 வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த கிராஷில் வந்து மறுபடியும் வந்து ஒரு 160 அந்த ரேஞ்செலாம் இறங்கிச்சு. இப்போ 164 இருக்குது. ஸோ எகெயின் ஒரு 150 கிராக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் உள்ள என்ட்ரி கொடுப்பேன். இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் நீங்கள் கேட்ட டவுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்டில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரைஸ் வந்து 493 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ரீசெண்டாக 470 கிட்ட இறங்கி இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு 2.5% ஏற்றிருக்காங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாது, நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. ப்ரைஸ் டு earnings அதாவது பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:7 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 3.26 இருக்குது. இப்போ இருக்க ரேஞ்சில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து சீப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அமர் ராஜா இந்த செக்மெண்ட்டில் இந்த டைமில் வந்து என்ட்ரி கொடுக்க முடியாது. ஒரு ரீசெண்ட் ரேலி பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. 1775 அவங்களோட 52 வீக் ஹை, ஒரு 1000 தான் அந்த ரேஞ்சுக்கு தாண்டி போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா இறங்கியிருக்காங்க. 1300 ரூபாயெல்லாம் கீழே இறங்கி போச்சு. 1297 ரூபா வரைக்கும் இறங்கி இருக்குது. என்ன கேட்டால் அந்த ஸ்டாக் ஒரு 1100 ரூபா 1000 ரூபா அந்த 1100 ரூபா 1000 ரூபா அந்த ரேஞ்சு வர டச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒருவேளை 1100 ரூபா 1000 ரூபா வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அமர்ராஜா பேட்டரிஸை கம்பேர் பண்ணி பார்த்தா கூட எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ மோரல் இது வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அமர்ராஜா பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை இந்த ரேஞ்சில் அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன், நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் பக்கம் போக மாட்டேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 781 ருபீஸ் இருக்குது. 1% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி உங்களோட 52 வீக் ஹை பார்க்கும்போது 912 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ட்ராக் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க், குறிப்பாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அடுத்து சவுத் இந்தியன் பேங்க், நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபெட்ரல் பேங்க், அடுத்தது எஸ் பேங்க்லேயும் கொஞ்சம் ஸ்டேக் இருக்குது, HDFC பேங்க், இந்த மாதிரிப்பட்ட ப்ரைவேட் செக்டார் பேங்க் பக்கம் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் செக்டார் பேங்க் பக்கம் போகிறது இல்லை. அதே நான் அந்த ரயில்வே செக்டாரில் மட்டும் இந்த கொஞ்சம் PSU ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களோட ஆர்டர் புக் ப்ளஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்போவுமே கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. அது ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ பப்ளிக் செக்டாரில் இந்த பேங்க் பக்கம் நான் வந்து இப்போதைக்கு போகிற ஐடியாவில் இல்லை. நெக்ஸ்ட்டு வேதாந்தா பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ வேதாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரேஞ்சில் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாது. வேதாந்தா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல வந்துச்சு. இன்னைக்கு முக்கியமான ரீசன் வேதாந்தா வந்து 4th இன்ட்ரீம் டிவிடன் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. பட் அந்த டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கிடைக்கல. ஸோ கிடச்சினா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 4th இன்ட்ரீம் டிவிடனோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வர இருக்குது, அக்டோபர் 8ஆம் தேதி. ஸோ மோரல் இது வேதாந்தாவில் வந்த செய்தி. நெக்ஸ்ட் PC ஜுவல்லர்ஸை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அது இன்னைக்கு 5% ரேலியாக இருந்துச்சு. பட் PC ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரேஞ்சில் அதெல்லாம் வந்து வேல்யூஷன் நமக்கு சுத்தமாக ஃபேவர் இல்லை. வேணால் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மோரல் இது வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கானோட இன்னொரு கம்பெனியாக இருக்கிற யுலான் டெக்னாலஜி வந்து ஒரு 13,180 கோடி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து 14 எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஆப்பிள் சப்ளை செயின் வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. 14 எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வச்சிருக்காங்க. அதில் 7 வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலமாட்டும் 14,000 ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் இப்போ இவங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மூலமாட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃபாக்ஸ்கான். ஸோ இப்போ அந்த புது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து காஞ்சிபுரத்தில் வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டும் ஒரு 14,000 பேருக்கு ஜாப் கிடைக்க இருக்குது. இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே மாடியூல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இவங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற யூனிட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ண இருக்கிறாங்க. இது ஃபாக்ஸ்கான் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் இவங்க வந்து ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து உதய்பூர் ராஜஸ்தானில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஸ்டாக் வந்து லோவராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் வந்து அந்த வார் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி இஸ்ரேல் வந்து லெபனான் அந்த ஹெஸ்புல்லா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஹெஸ்புல்லா வந்து கண்டினியூஸாக இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து அடிக்கிறாங்க. ஸோ இந்த வார் வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸில் மூவ் ஆகுது. ஏமன் ஒரு பக்கம், இவங்க இஸ்ரேல் ஒரு பக்கம், ஹெஸ்புல்லா ஒரு பக்கம், அடுத்தது ஈரான் ஒரு பக்கம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரிஸ் வந்து இந்த வாரில் குஸ்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு இன்னுமே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் 1 இயரை தாண்டி வந்து இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீன் வார் குறிப்பாட்டு ஹமாஸ் அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் குறிப்பாக இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கோல்டு இன்க்ரீஸ் ஆகுது. எஃப்ஐஸ் ஒரு பக்கம் வித்துட்டு இருக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து சைனா மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா சைனா இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் அதே வந்து இந்த ஹாங்காங் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% வரைக்கும் கிராஷ் ஆகிருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில மார்க்கெட்டில். நெகட்டிவ் நியூஸ் நிறையா இருக்குது. எஃப்ஐஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வித்துட்டு பணத்தை வெளியெடுக்கிறாங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நிஃப்டி ரேலி ஆகிட்டு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இனி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல்க் அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.